ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமானை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரியவங்க சொல்லுவாங்களா, வேலேந்தி வெற்றிவேல் முருகா, வினைத்திற்கும் வள்ளல் முருகா, உலகமெங்கும் உன் நாமம் ஒலிக்க மலேசியா மண்ணில் நின்று அருள்மழை பொழியும் தெய்வமே. இந்த உலக மக்களுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் ஒரே தெய்வம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றிவேல் முருகன் தாங்க. நம்ம மனதார கூப்பிட்டால் தூரத்திலிருந்து நம்ம துயரத்தை அவர் காதில் விடும். அப்படிப்பட்ட முருகன் தான் மலேசியா முருகனுங்க. மலேசியாவில் இந்த முருகன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலாலம்பூர் அருகே பட்டு கேவ்ஸ் என்ற ஒரு புனிதமான மலை இருக்குங்க. அது இயற்கையாகவே ஒரு குகையில் இடம்பெற்ற இடங்க. அந்த இடத்துல தான் மலை அடிவாரத்தில் எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னாக்கா 272 படிகள் இருக்குங்க. ஒவ்வொரு படியும் ஒரு தவம் மாதிரி இருக்குங்க. ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. படிகள் ஏறி உச்சிக்கு போனாலே ஒரு உலகத்திலேயே ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. முருகப்பெண் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 140 அடிக்கு மேலே உயரவங்க. தங்க நிற உடல் வருது. அதே போல் கையில் சூப்பராக ஒரு வேல் இருக்கும். அவர் கண்ணில் ஒரு கருணை நம்ம பார்க்க முடியும். முருகனை பற்றி நம்ம 1000 சொல்லாங்க. முருகன் என்பது ஒரு சிறை அல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு அபரிதமான சக்தி கொண்டவர் தான் முருகப்பெருமானுங்க. அதே போல் அவர் கையில் இருக்க வேல் கூட சொல்லுவாங்க இல்லைங்கன்னா, அது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது ஒரு அறிவு, தைரியம், அது ஒரு நியாயம் கூடன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பக்தர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, டாக்டரோட கைவிட்டார் ஆனால் என்ன முருகன் கையில். அதே தான் யார் ஒருத்தர் நம்பிக்கையோட முருகன் நம்புகிறாங்களோ வேண்டுறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் குழந்தை இல்லாமல் ரொம்ப வேண்டிக்கிட்டு அந்த பட்டு கேவ்ஸில் போயிட்டு முருகனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க வேண்டிட்டு வந்து அடுத்த வருஷமே அவங்க தைப்பூச நாளில் குழந்தை பிறந்திருக்குங்க. அவங்க வேண்டிட்டு வந்துடுறாங்க, அப்படி குழந்தை பிறந்தா நான் காவடி எடுக்கிறேன்ட்டு. இது கதை இல்லைங்க, நிஜமான ஒரு இதுதான். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். இந்த மலேசியாவில் தைப்பூச விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கங்க. இது ஒரு விழா மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு தவம் மாதிரி. எத்தனையோ உடம்புல வேதனை இருந்தாங்க, அங்கே அழகெல்லாம் குத்தி காவடியெல்லாம் எடுப்பாங்க. நிறைய பேர் பால் கூட எடுப்பாங்க. சில பேர் கைவெளிக்கு இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு அமைதி கிடைக்குன்றதுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் எடுப்பாங்க. சாதாரணமாக நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. பசி கூட பொருட்படுத்தாமல் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கோயிலில் எல்லாருமே பகவானை தரிசிப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் வாழ்க்கையில் கடன், நோய், தோல்வி, அவமானம், இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் தான். யாரை போய் முறையிடுவாங்க? கடவுள்கிட்ட தான் போகணும். அதே நம்ம எந்த கடவுள்கிட்ட போனால் ரொம்ப சந்தோஷம்னு நிறைய பேர் அம்மன்ட்டு போவாங்க. ஆனால் நிறைய பேர்ட்டு முருகன்ட்டு போவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு மனசுக்கு கண்டிப்பாக வருது முருகனை நினைப்பதாங்க. யார் முருகன் மனதாரோ வேண்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேறு யாருமே இல்லை நீ தான் அன்ட்டு அவர் முருகன்ட்ட போது அவங்க வேண்டியதில் வைப்பாங்க. நமக்கு வேண்டியது கிடைக்கும், ஆனால் நமக்கு தேவையானது கிடைக்கும். அதுதான் நம்ம முருக கடவுள். நமக்கு என்ன வேணுமோ அவருக்கு தெரியும். அவருக்கு எப்போ கொடுக்குமோ கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்க. சில தாமதம் ஆகலாம், ஆனாலும் சிறப்பாக கொடுப்பாருங்க முருகர் ரொம்ப அழகு கடவுளுங்க. நம்ம மனதார கேட்கறது அத்தனையும் கொடுக்குற கடவுள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கடவுள் கூட முருகர் தாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பக்தருக்குமே உடல் நோய் பெற, மன அமைதி பெற, வாழ்க்கை ஒளி பெற உன் வேளால் எல்லா தடைகளும் நீக்கி வெற்றி பாதையில் நடத்துவாயாக. வேலேந்தி நிற்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு மன நிம்மதி கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகன் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நான் ஒரு 11 முறை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.